தொடங்கலாம்னு நினைக்கிறேன். போன வகுப்புல இந்த 12 விதமான குறைகள் எவ்வாறு எல்லாம் பகுக்கப்பட்டு அவை ஒன்றோடு ஒன்று எந்த அளவிலே தொடர்புடையனவாக இருந்து இந்த உலகியல் துன்பத்தை நமக்கு தரத்தக்கனவாய் இருக்கின்றன என்பதை பார்த்தோம். அதுதான் பேதமை, செய்கை, அவாவே, பற்று, கரும ஈட்டம் இவை காரணம் ஆகும். இந்த உலகியல் துன்பத்தினுக்கு எவையெல்லாம் காரணம்? பேதமை, அறியாமை. செய்கை, அந்த அறியாமையினால் மேற்கொள்ளப்படக்கூடிய செயல்கள். அவா, ஒன்றினை பெற வேண்டும் என்கின்ற ஆசை. அதை பெற்றதன் பின் அதனை விட்டு விலகக்கூடாது என்று அதன் மீது காட்டப்படக்கூடிய பற்று. கருமம், இவைகளினால் விளையக்கூடிய தீமை. இவைகள் எல்லாமே காரணமாவதினால உலக வாழ்க்கையில துன்பம், தோற்றம், பற்றே காரணம். இந்த உலக வாழ்க்கையில வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் துன்பம் தோன்றுவதற்கு காரணம் பற்றுதான். ஒன்றன் மீதோ ஒருவர் மீதோ நாம் வைக்கக்கூடிய பற்று. அதுவே நாளடைவில் அந்த பற்றினை தொடர்ந்து பல்வேறு விதமான துன்பங்களை நம்முள் தோற்றுவித்து விடுகிறது. ஆகவே பற்று என்கின்ற ஒன்றை எந்த அடிப்படையிலும் ஒருவன் கொள்ளாதிருக்க வேண்டும். துன்பம், தோற்றம், பற்றே காரணம். ஒருவன் வாழ்க்கையில துன்பம் தோன்றுவதற்கு அடிப்படை காரணம் அவன் கொண்டுள்ள பற்றுதான். இததான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். நாம் எவைகளை எல்லாம் விட்டு விலகி நிற்க கற்றுக்கொள்ளுகிறோமோ அவ்வாறு விலகி நிற்பதினால் அவைகளினால் வருவதற்கு உரிய துன்பம் ஏதும் இல்லை. ஆகவே நம்முடைய உலக வாழ்க்கையில நாம் அனுதினமும் ஏதாயிலும் ஒரு விதத்தில் துன்பத்தை காணுதற்கு, துன்பத்தை நுகருதற்கு எது அடிப்படை என்றால் நாம் கொண்டுள்ள பற்றுதான். ஒன்று இந்த உலக வாழ்க்கையில பற்று. இந்த உலக வாழ்க்கையில நாம் ஒவ்வொன்றின் மீதுமாக கொண்டிருக்கக்கூடிய பற்று. இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா, நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியனவற்றை பெற எண்ணுகிறோம் எல்லா நாளும். இதான் நம்முடைய அடிப்படை சித்தாந்தம். ஒரு நாள் பொழுதுன்னு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், ஒரு நாள் பொழுதுல எல்லா நேரமும் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க முடியுமன முடியாது. அப்ப உங்களுடைய ஒரு நாள் பொழுதுல மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வுகளும் நடக்கும், அல்லது துன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். உங்களுக்கு வெறுப்பு தரக்கூடிய, கோபம் தரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். ஆனால் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வு நிகழ்கின்ற பொழுது மகிழ்ந்து இருக்கக்கூடிய நீங்கள் ஏனைய பிற நிகழ்வுகள் நிகழ்கின்ற பொழுது மகிழ்வை இழக்கிறீர்கள். அப்போ மகிழ்வு தருதற்கு இயலாத நிகழ்வுகள் உங்கள் வாழ்வில் நடந்தால் அதை துக்கமாக கருதுகிறீர்கள். அதை போக்குவதற்கு உண்டான நிலையில பலவற்றின் மீது பற்றுகளை வளர்த்து கொள்ளுகிறீர்கள். ஒரு துக்கத்தை போக்க பலவற்றின் மீது வளர்த்து கொள்ளக்கூடிய பற்று துக்கத்தை போக்காது, மேலும் துக்கத்தை வளர்க்கும். ஞாபகம் வச்சுக்கணும். எந்த துக்கத்தை போக்குவதற்கு நாம் பற்றை வளர்க்கிறோமோ அந்த பற்று நாளடைவிலே அதுவே நமக்கு ஒரு துக்க காரணியாக மாறிவிடும். ஒண்ணும் வேண்டாம், வெரி சிம்பிள் மேற்கோள். பசிக்கிறது. பசிக்கு நமக்கு தேவை உணவு தான்.
சுவை இரண்டாம் பட்சம். ஆனால் தொடக்கத்துல என்ன பண்ணுகிறோம்? சுவை கருதி உண்ணாமல் பசி என்கின்ற ஒன்றினை போக்க வேண்டும் என்ற காரணம் கருதி உண்ணுகிறோம். அது வரைக்கும் குழப்பம் இல்லை. என்று சுவை கருதி உண்ணுகிறோமோ அந்த சுவையை மீண்டும் மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக நாம் அன்றாடம் மேற்கொள்ளக்கூடிய உணவு தயாரிப்பில் முழுமையுமாக ஈடுபடுகிறோம். மெல்ல மெல்ல சுவை நம்மை பற்றி கொண்டு விடுகிறது. நாம் தொடக்கத்தில் சுவையை பற்றுகிறோம். நாள் செல்ல செல்ல சுவை நம்மை பற்றி கொள்ளுகிறது. இந்த சுவை நம்மை பற்றி கொள்வதினால இந்த உடலுக்கு ஏதாகிலும் ஒரு உபாதை வருகிறது என்றால் நம்மால் சுவையை நீத்து உணவை உண்ண முடிவது இல்லை. வேறு வழியில்லாமல் உண்ணுதல் என்பது வேறு. நான் ஒரு வேடிக்கையாக ஒரு நிகழ்வை சொல்ல வேண்டும். என் தந்தையாரினுடைய இந்த இறுதி 1.5 ஆண்டு காலத்துல பல்வேறு விதமான மருத்துவ சோதனைகள் எல்லாம் அவருக்கு செய்யப்பட்டு மருத்துவர் சொன்னார், இனி நீங்கள் சில உணவுப் பொருள்களை தவிர்க்க வேண்டும். அதுல குறிப்பாக சொன்னது எது என்றால் தேங்காய் போன்ற தேங்காய் இன்னுமேனும் ஒரு 6-7 பொருள்களை சொல்லி இவற்றையெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். சொல்லிய நிலையிலேயே அடுத்த வேளை உணவிலேயே இவைகளெல்லாம் இல்லாத உணவை தான் பெற வேண்டும் என் தந்தையார் ஆசைப்பட்டது. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு நான் அப்ப அவர்கிட்ட கேட்டேன், இவ்வாறு சட்டென்று உங்களால் எப்படி ஒரு முடிவிற்கு வர முடிகிறது? அதற்கு அவர் சொன்ன விடை இன்று வரை எனக்கு ஆச்சரியத்தை தரக்கூடியது. அதை விடுதலினால் வரக்கூடிய கஷ்டம், அதன் மீது கொண்டிருக்கக்கூடிய சுவை பற்று போன்ற காரணம்லாம் அவர் சொல்லல. தேங்காயை விட வேண்டும், அவ்வளவுதானே, விட்டு விடலாம். ஏன்? என் வாழ்நாள் எத்துணை ஆண்டு என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரிகிறது, நான் இருக்கின்ற வரைக்கும் எவ்வளவு தேங்காயை உண்ண வேண்டுமோ அதை இந்த காலத்துக்குள் உண்டு விட்டேன். அதனால் இயற்கை மருத்துவம் இரண்டுமாக சேர்ந்து என்னை தேங்காயை உண்ணாதே என்று சொல்லுகிறது. என் வாழ்நாளுக்கு உரிய தேங்காயை நான் 80 வயது வாழ்ந்தார் அவர். இது 78 வயதுல மருத்துவர் சொன்ன விளக்கம். நான் 80 வயது காலம் வரைக்கும் உண்ண வேண்டிய தேங்காயை 78 வருடத்திற்குள்ளாக உண்டு முடித்து விட்டேன். ஆகவே அது வேண்டாம். பற்று என்பது நம்மை மேலும் மேலும் ஒன்றின் மீது துன்பத்தை உருவாக்கி கொள்ள வாய்ப்பினை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு சிலருக்குத்தான் அதை உடனே அதனை விட்டு விலக வேண்டும், நீக்க வேண்டும்ன்ற மனோநிலை ஏற்படும். பெரும்பாலானோருக்கு இதுதான் உண்மை. மருத்துவத்தின் காரணமாக அதை விடு என்று சொன்னால் மனதானது தடுமாறும். ஏனென்றால் இந்நாள் வரை அதன் மீது பற்று வைத்திருக்கிறோம். அந்த சுவைக்கு நாம் அடிமையாகி இருக்கிறோம். நாம் எது கருதி சுவையை பெற்றோமோ நாளடைவில் அந்த சுவையே நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறது. அதனாலதான் சொல்றார், துன்பத் தோற்றம் பற்றே காரணம். தேற்றேகாரம் போட்டு சொன்னார். அதை தவிர வேறேதொன்றும் இல்லைன்னு பொருள். பற்று இல்லாத வாழ்க்கை என்கின்ற ஒன்று ஒருவன் மாட்டு நிகழுகின்ற பொழுது அவனால் இந்த உலகில் வாழுகின்ற வரைக்கும் உடல் உபாதையும் இருக்காது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, குழந்தையாய் இருக்கின்ற பொழுது நமக்கு சுவைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல. குழந்தைக்கு உண்டான உணவு தொடக்கத்துல கொடுக்கின்ற பொழுது அதுல உப்பெல்லாம் இருக்காது.
எப்பொழுது அந்த குழந்தை சுவையை இனம் பிரித்து பார்க்க தலைப்படுகிறதோ அந்த நிமிடத்திலிருந்து அந்த குழந்தை சுவைக்கு அடிமையாகி விடுகிறது. நாளடைவிலே அந்த சுவைக்கு அடிமையாதல் என்கின்ற ஒன்று பல காலம் அதன் உள்ளே வளர்ந்து வளர்ந்து அது இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறது. அப்ப அந்த சுவையினால் பெறப்படக்கூடிய உடல் உபாதை எது தோன்றினாலும் அதை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை காட்டிலும் ஓரளவு குறைவாக உண்ணுவதற்காகவது நமக்கு வாய்ப்பு இருக்க வேண்டும் என்று தேடுகிறது. நம்மால் எதையும் சட்டென்று விட்டுவிட முடியாது. ஏன்னா நாம கொண்டிருக்கக்கூடிய பற்று அப்படி. இந்த உணவினுக்கே இந்த அடிப்படைனா உங்களால் நுகரப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளின் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய பற்று. அடுத்து இந்த உலக வாழ்க்கையில உங்களுக்கு உரியதாகிய பற்று, உங்களை சார்ந்தவர்கள் உங்களுக்கு உரியவர்கள் என்ற மாந்தர்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய பற்று, இவை எல்லாமுமே துன்பத்தை தான் நமக்கு தருகின்றன. தத்துவத்தை படிக்கின்ற பொழுது தவிர்க்க முடியாத சில சங்கடங்கள் வரும். உறவுகளின் மீது வைக்கக்கூடிய பற்று துன்பம்னா துன்பம்தான், மாற்று சிந்தனையே கிடையாது, துன்பம்தான். அந்த உறவினரோடு நாம் பொருந்தி வாழுவதற்கு நாம் இதுகாரும் செய்யாத சில வேலைகளை செய்தற்கு கூட முன்வருவோம். இதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஆகவே இந்த பற்றற்ற நிலை, ஆகவே துன்பத்தினது தோற்றம் பற்றே காரணம். அடுத்த வார்த்தை போட்டார் பாருங்க, இன்பம் வீடே பற்றிலி காரணம். இந்த உலக வாழ்க்கையில வாழுகின்ற வரைக்கும் இன்பத்தோட இருக்கணுமா? வாழ்ந்து முடிந்ததன் பின் வீடு பேறு அடையணுமா? பற்று இல்லாத வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நான் சொர்க்கத்தை கூட ஏற்றுக்கொள்வதில்லை, அது ஒரு யூகம் என்று நான் கருதுவேன். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில இன்பம் தேவை என்றால் எதன் மீதும் பற்று வைக்கக்கூடாது, எதன் மீதும் பற்று வைக்கக்கூடாது. அது மிகப்பெரிய அளவிலே நம்மை முற்றிலுமாக ஆட்படுத்தி விடுகிறது. அன்னை காலத்துல நான் பார்த்து கொண்டிருப்பது அதுதான். மகளும் பேத்தியும் வந்தார்கள், ஒரு 22 நாட்கள் இருந்தார்கள். அந்த பேத்தியின் பால் வைத்த பற்று இன்று வரை, இந்த நிமிடம் வரை மனத்தினுக்கு வருத்தத்தை தரக்கூடியதுதான். ஒரு நாள் பொழுதில் இயன்றவரை அவர்களோடு பேச வேண்டும்னு, நல்ல காலம் இன்றைக்கு தொழில்நுட்ப சாதனங்கள் எல்லாம் பெருமளவிலே உதவி செய்வதனாலே அது சாத்தியமாகிறது. பழைய காலம் போல தொலைபேசியில தான் பேசணும் அப்படின்னா அதற்கு உண்டான தொகையை கொடுத்து கட்டுப்படியாகாது நமக்கு. இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில கிடைக்க தெரியும். இது பற்றினால் விளையக்கூடியது துன்பம்னு விட முடிகிறதா? விட முடியாது. அதுதான் உலக வாழ்க்கையில வாழும் காலத்து இன்பத்தோடு இருக்க வேண்டுமா, பற்று இருக்க வேண்டும். இந்த பற்றறுத்த நிலையில் வாழக்கூடிய வாழ்க்கை பின்னர் நமக்கு வீடு பேற்றை தரும். ஆகவே இன்பம் வீடே பற்றிலி காரணம். எதன் மீதும் பற்று இல்லாத நிலைதான் நமக்கு வாழும் வாழ்க்கையில் இன்பமோ, வாழ்ந்ததன் பின் பெறக்கூடிய சொர்க்கமும் பற்று இல்லாததினால் வருவது. இது ஒண்ணு விரிவா பேசினார். ஒன்றிய உரையே வாய்மை நான்காவது. வாய்மை என்று சொல்லப்படக்கூடிய, பௌத்தத்துல சொல்லப்படக்கூடிய வாய்மை என்பது நான்காவது. வாய்மைன்னா எல்லா காலத்தும் நிரந்தரமாய் இருக்கக்கூடிய சத்தியம், அது 4. அந்த 4 எது அப்படின்னு கேட்டாக்க, அந்த
ஒன்றிய உரையே வாய்மை நான்காவது. அந்த ஒன்றிய உரை அப்படின்றது எதன் அடிப்படையில சொல்லுகிறார்னாக்க, இந்த நான்கினோடு எது உருவு, நுகர்ச்சி, குறிப்பே, பாவனை, உள்ள அறிவு இவை கந்தமாவன. 4 வாய்மைகளோடு 5 கந்தங்களும் சேருகின்றன. இந்த கந்தங்களுக்கு பேரு பஞ்சஸ்கந்தம்னு பேரு பௌத்தத்துல. ஆகவே இந்த 4 விதமான வாய்மை இருக்கு இல்லையா, இந்த 4 விதமான வாய்மைகள் தான் எப்படி ஆரம்பிக்கிறார்கள்னாக்க, இந்த வாய்மை என்பன எல்லா காலத்திலும் பொருந்தி இருப்பன, தொடர்ந்து வருவன, உங்களால் சுகிக்கப்படுவன, சுகிப்பதினால் ஏற்படக்கூடிய துக்கம். இந்த 4 நிரந்தரம்ன்றார் பௌத்தர். இந்த 4னையும் எது ஏற்படுத்துகிறதுன்னு கேட்டா, இந்த 5 விதமான ஸ்கந்தங்கள், பஞ்சஸ்கந்தம் என்று சொல்லக்கூடிய 5 உருவு, நுகர்ச்சி, குறிப்பு, பாவனை, உள்ள அறிவு இவை. இந்த ஒவ்வொன்னும் உட்பிரிவோடு இருக்கு, ஞாபகம் வச்சு. இது பொது பெயரால சொல்லிட்டார். இப்ப உதாரணம் பார்க்கலாம். உருவ கந்தம் என்பது பூத உரு, உபாதாய உரு என இருவகைப்படும். உரு 2 விதத்துல பகுக்கப்படுகிறது. பூத உரு என்பது பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு என்பன. பிருத்திவி பூமி, அப்பு தண்ணீர், அப்புறம் தேயுன்னா தேஜஸ் ஒளி நெருப்பு, அடுத்தது வாயு, வாயுன்னா காற்று. இந்த 4ம் பூத உரு, இவைகளினால் பற்று ஏற்படும். ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் இவ்வாறு சொல்லப்படுகிறதுன்னா, நம்முடைய இந்த 4 பூதங்களும் அவற்றோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய சம்பந்தம் என்கின்ற தொடர்பு அதன் மீது நமக்கு பற்றினை உருவாக்கும். இப்ப உதாரணம், நல்ல நறுமணத்தை மட்டுமே நுகர்ந்து இருக்கக்கூடிய நாம், நல்ல நறுமணம் இல்லாத துர்கந்தம் வந்தால் வெறுக்கிறோம். நம்மால நற்கந்தத்தையும் துர்கந்தத்தையும் சமமா பாவிக்க முடியாது. பூதங்களினால் விளையக்கூடிய பற்று. நல்ல நீர், அதை தான் பருகி பழகி இருக்கிறோம். குடிக்கக்கூடிய நீர் கொஞ்சம் உப்பு கரிப்பது போல, கடுப்பது போல் இருந்தால் உமிழுகிறோம். அதுபோல வெப்பம் கூட தேவைப்படுகின்ற காலத்து தேவைப்படும் அளவில் வந்தால்தான் ரசிக்கிறோம். அதுவே அளவினுக்கு அதிகமாக போயிற்று என்றால் வெறுக்கிறோம், கோபப்படுகிறோம். அதே போலதான் நிலமும். ஆகவே இந்த 4ம் என்ன, ஆகாயத்தை பத்தி நமக்கு பூமியில இருந்து தெரியாது. அதனால அந்த ஆகாயத்தை விட்டுட்டு இந்த 4 பூதங்களினால் வரக்கூடிய பூத உரு, அவைகளினால் ஏற்படக்கூடிய பற்று, அதனால் தோற்றுவிக்கக்கூடிய வினைகள். அடுத்தது உபாதாய உரு என்பது வலி, ரதம், வண்ணம், கந்தம் எனும் 4மாம். இந்த பூதத்தினால் பெறக்கூடிய காம்ப்ளிமெண்டரி உபாதாய உருனாக்க பூதம், அதிலிருந்து பெறக்கூடிய விளைவு, அதனால் வரக்கூடிய இந்த 4 உரு, அதுதான் முன்னாடி சொன்னது. ஆகவே வலி, ரதம், வண்ணம், கந்தம் எனும் 4மாம். அப்புறம் இந்த வாய்மைன்னு சொன்னார் இல்லையா, அந்த வாய்மைக்கு என்னன்னா சுக அறிவு, துக்க அறிவு, சுக துக்க அறிவு, துக்க அறிவு. இதெல்லாம் குழப்பம் மாதிரி இருக்கு. ரொம்ப எளிமையான விஷயம். சுக அறிவு என்றால் ஒன்றினை முழுமையுமாக தெரிந்து கொள்ளுவதினால் ஏற்படக்கூடிய இன்பம்.
அந்த இன்பத்தை தொடர்ந்து பெற முனைகின்ற பொழுது துன்பமா மாறிடும். இது சுக அறிவு. இப்போ வயிறு பசிக்கிறது, அதற்கு உணவு உண்ணுகிறோம். அந்த உணவை நாம் அடுத்த முறையும் பெற வேண்டும் என்று அதை பாதுகாக்க நினைக்கின்ற பொழுது நம்மை அறியாமல் தவறு செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஏன்னா மனித வாழ்க்கையில நான் இதை பல முறை சொல்லியிருக்கேன், புத்த தத்துவம் ஒரு நவீன விதமான பொருளாதார தத்துவம்னு பல முறை சொல்லியிருக்கேன். உங்களுடைய அன்றைய தேவைக்கு உணவை நீங்கள் ஈட்டி அல்லது சம்பாதித்து பெறுங்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒவ்வொருவரும் வாழ்வதாக இருந்தால் எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் உணவு கிடைக்கும். நாம என்ன பண்ணுகிறோம்? நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள் என்கின்ற ஆதாரத்தை கொண்டு ஒரு மாதத்திற்கு, ஒரு வாரத்திற்கு, சில நேரங்கள்ல வருடத்திற்கு தேவையான பொருள்களை வாங்கி சேகரிக்கிறோம். உண்மையா இல்லையா? இப்ப நான்லாம் இளம் பிராயத்துல இருந்த பொழுது வருடாந்திர சாமான்கள்னு வீட்டுல வாங்கி வைப்பார்கள். புளி, மிளகாய், துவரம் பருப்பு, இதெல்லாம் வருடாந்திரத்திற்கு தேவையான சாமான். நான் கல்லூரியில ஆசிரியரா வந்த காலத்துல கூட என்னுடைய இளைய சகோதரி கர்நாடகால இருந்தாங்க. அங்க பருப்பு ரொம்ப மலிவு விலையில கிடைக்கும் என்று சொல்லி வாங்கி வருடத்திற்கு தேவையானதை வாங்கி அனுப்புவார்கள். அதை வாங்கி வைத்துக் கொண்ட காலமும் இருந்தது. அப்போ நம்முடைய அன்றாட தேவைக்கு உரிய அளவினதாய் உள்ள பொருளை மட்டுமே தினமும் வாங்கி நுகர்வதாக வைத்துக் கொண்டால் யார் ஒருவரும் வீட்டுல பொருளை சேர்த்து வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் இருந்தால் எல்லோருக்கும் எல்லா காலத்து எல்லா உணவும் கிடைக்கும். உண்மையா இல்லையா? ஏன் இதை நாம செய்வதே இல்லை. அதுதான் முதல்ல சொன்னது சுக அறிவு. நம்முடைய சுகத்தினுக்காக ஒன்றை சேர்த்து அதுவே நாளடைவில் நமக்கு துன்பமாக மாறும். அதுக்கு அடுத்தது துக்க அறிவு அப்படின்றது என்னன்னாக்க, நமக்கு இதனை பெறுவதினால் துன்பம் என்று தெரிந்தும் அதனை பெறுவதற்கு முனைதல். இதை பெறுவதனால துன்பம் தான் தெரியும் நமக்கு, இருந்தாலும் அதை நாம் பெற்றாக வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருத்தல். எத்தனை இடத்துல அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கோம். இதனால கஷ்டம்னு தெரியும், இருந்தாலும் விட முடியல சார்னும். இதுக்கு பேரு துக்க அறிவு. அதே போல சுக துக்க அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சுக துக்க அறிவு என்ன என்று கேட்டால், அது தொடக்கத்தில் மகிழ்ச்சியை தருவது போல் இருக்கும், ஆனால் அது உண்மையில் துன்பத்தில் சென்று முடியும். எது போல வெம்மையை தணித்து கொள்ள குளிர்ந்த நீர் ஐஸ் வாட்டரை குடிக்கிற மாதிரி. நாம என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? இந்த ஐஸ் வாட்டர் நம்ம வெம்மையை தணிக்கும் இல்லை, அது வெம்மையை கூட்டி கடுமையான நெஞ்சுக்கட்டினை உருவாக்கும். தொடக்கத்துல சுகம் போல இருக்கும், ஆனால் அது துக்கம்தான். அது போல துக்க அறிவு இந்த உலகத்துல நம்முடைய வாழ்நாளில் நாம் வந்ததன் நோக்கமே போன பிறவியிலே நமக்கு உரியதாகிய தீவினை என்ற ஒன்றின் காரணமாய் அதனது துக்கத்தினால்தான் நாம் இந்த உலகில் ஜனித்திருக்கிறோம். இது எல்லாருக்கும் தெரியும். இருந்தும் இந்த பிறவியில் மேலும் தவறை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு துக்கத்தினால் பிறந்தோம்னு தெரிந்தா துக்கத்தை போக்குதற்கு உண்டான செயல்ல ஈடுபடணும். மாறாக என்ன செய்கிறோம்? மேலும் துக்கத்தை வளர்த்து கொள்ளுவதற்கு உண்டான ஓர் அறிவிலே செயல்படுகிறோம்.
இந்த நான்கையும் தவிர்க்க முடியுமான்னு பாருங்க. இன்றைய நிமிடம் வரைக்கும் இந்த நான்கனையும் நம்மால தவிர்க்க முடிவது இல்லை. ஒரு பெரிய சிக்கலான விஷயம். ஆகவே உருவு, நுகர்ச்சி, குறிப்பே பாவனை. குறிப்புன்றது என்னன்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி எனும் ஐந்தும் மனம் ஒன்றும் ஆகிய ஆறும். இவைகளின் குறிப்பாகத்தான் நாம எல்லாவற்றையும் நுகருவோம். நம்மால் நுகரப்படக்கூடிய உலகியல் இன்பங்கள் எல்லாம் இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கின்ற ஐந்து பொறிகளும் இவைகளோடு சேர்ந்த மனம் என்ற ஆறாவது. ஒரு பின்னாடி அண்மையில ஒரு வேடிக்கையான ஒரு திரைப்பட காட்சியை பார்த்தேன். அந்த கதையில வரக்கூடிய நாயகன் பார்ன் பிளைண்ட். ஆனா அவருக்கு நல்ல விதமான சண்டை பயிற்சி எல்லாம் இளம் பிராயத்திலிருந்து அவரினுடைய அன்னையினுடைய வேண்டுகோளால் கற்றுத்தரப்படுகிறது. அதனால் அவரால் சத்தத்தை கேட்டு இலக்கை தாக்க முடியும். இந்த மாதிரி நல்ல அழகான பயிற்சி. அவரை தாக்க ஒருத்தன் வருவான். சட்டென்று இவர் அவனை தாக்கி தன்னுடைய எல்லைக்குள்ள அவனை நிறுத்திடுவார். உடனே அந்த வந்தவன் கேட்பான், இந்த பார்வையற்றவன், உனக்கு பயம் இல்லையான்னு கேட்பான். நாங்கள்லாம் கூட்டத்தோட வந்திருக்கோம், கையில பல ஆயுதங்களை வைத்திருக்கிறோம், பயம் இல்லையான்னு கேட்பான். உடனே இந்த நாயகன் கேட்பான், நீ சிங்கத்துக்கு பயப்படுவியா அப்படி? உடனே அவன் சொல்லுவான், ஆமாம் சிங்கத்துக்கு பயப்படுவேன். ஏன் பயப்படுற தெரியுமா? சிங்கத்தை நீ பார்த்து இருக்கிறாய், சிங்கத்தை நீ பார்த்து இருக்கிறாய், அதனுடைய செயல் என்னன்னு உனக்கு தெரிந்திருக்கிறது. அதனால் சிங்கத்தை பார்ப்பதினால் உனக்கு பயம் வருகிறது. எனக்கு பார்வை கிடையாது, நான் ஏதொன்றையும் பார்த்ததில்லை, ஆகவே எனக்கு பயம் தெரியாது. ஏதொன்றையும் நான் பார்த்ததில்லை. அது சிங்கமோ புலியோ நீயோ உன்னோடு வந்திருக்கக்கூடிய வீரர்களோ அவர்கள் கையில் இருக்கிற ஆயுதமோ எதுவும் எனக்கு தெரியாது, நான் எதையும் பார்த்ததில்லை. ஆகவே நான் ஒன்றை பார்க்காது இருப்பதினால் அவைகளால் என்ன ஏற்படும், என்ன துன்பம் ஏற்படும் எனக்கு தெரியாது. ஆகவே அது பற்றிய அல்லது அவை பற்றின பயம் இல்லை. இது ஒரு பெரிய தத்துவத்தின் சாறு. இது விளையாட்டா அந்த வசனத்தை எழுதிட்டு போயிட்டார், தெரிந்து எழுதினார. அததான் புத்தர் சொல்றார் இந்த இடத்துல. புத்தர் சொல்லியதாக அரவான அடிகள் சொல்றார், உங்களுக்கு இந்த ஐந்து பொறிகளினால் பெறப்படக்கூடிய செய்திகள் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த ஐம்பொறிகளை கொண்டு பலவற்றை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை தோன்றுகிறது. அதை பெற வேண்டும் என்கின்ற முயற்சியில ஈடுபடுகின்ற பொழுது பல்வேறு விதமான செயல்களில் ஈடுபட்டு சில நேரங்கள்ல சிலரை வெறுக்கிறீர்கள், சிலரை ஏமாற்றுகிறீர்கள், சிலரை தண்டிக்கிறீர்கள், சிலர் மீது பொறாமை கொள்ளுகிறீர்கள். காரணம், இந்த பொறியினால் ஏற்படக்கூடிய அந்த பொருள்களினது புலன்தன்மை உங்களுக்கு தெரிவதுதான். ஒன்றுமே தெரியாமல் இருக்கட்டும், கண்ணற்று, சுவையற்று, நுகரும் திறனற்று இருந்து பாருங்க. எதா இருந்தாலும், இப்ப உண்மையிலேயே என்னுடைய நடனத்துறையில ஒரு நண்பர் இருக்கிறார், மிகச்சிறந்த நடன கலைஞர், பெண் தான். அவர்களுக்கு ஒரு சிக்கல் என்னன்னாக்க, நாக்கின் அது சுவை மொட்டுகள், அதனோடு மூக்கினுக்கு உரியதாகிய நுகரும் மொட்டுகள் அவைகளினது ஆற்றலை இழந்து விட்டன. அதனால் அவர்களால் எதையும் நுகர்ந்து இது இன்ன மனத்தினுக்கு உரியது என்று பகுத்து பார்க்க முடியாது. அதே போல நாக்குல ஒரு பொருளை சுவைத்து இது இவ்வாறு சுவை உடையதுன்னு பகுத்து சொல்ல முடியாது.
அதனால் அவர்களுக்கு என்ன பெரிய நன்மைன்னு வேடிக்கையாக சொல்லுவார்கள், என்னால் எதையும் உண்ண முடியும். பசிக்கின்ற நேரத்திற்கு எனக்கு தேவை உணவு, அது எப்படிப்பட்ட உணவாக இருந்தாலும் என்னால் உண்ண முடியும். இது அவர்களுக்கு ஏற்பட்ட குறைபாட்டினால் பெற்ற ஞானம். ஆனால் சிலர் இதனை ஒரு தவமாக இயற்றி பசிக்கின்ற நேரத்தினுக்கு வயிற்றினுக்கு உணவு இட வேண்டும், அது எதுவாயினும் பரவாயில்லை. இதை நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன். நான் அவரோடு பணியாற்றினேன். அந்த காலம் எனக்கு ஒரு பெரிய வரம். என்னுடைய துறை தலைவராக இருந்தவர் திரு KN பாலசுப்ரமணியம்னு, என்னை சார்ந்தவர்களுக்கெல்லாம் தெரியும். அவர் எனக்கு ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார், வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டியது 2 தான். என்னன்னு கேட்டா, பசிக்கின்ற பொழுது பெறக்கூடிய உணவை வயிற்றுக்கு கொடு, மனதிற்கு கொடுக்காது. மனதிற்கு கொடுத்தால்தான் சுவை பற்றின சிந்தனை, அதனுடைய வடிவம் பற்றின குழப்பம் எல்லாம் வரும். இல்ல, பசிப்பது வயிறு, அதற்கு வேண்டியதை கொடு. உண்ணக்கூடிய உணவுல மனதை செலுத்தாது. செலுத்தினால் உன்னால் உண்ண முடியாது. அதே போல எடுக்கக்கூடிய ஓய்வினை உடலுக்கு கொடுக்காத, மனசுக்கு கொடுங்க. கோபி போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். தொடக்க காலத்துல, நான் சொல்றது 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம், கேரளால நல்ல அரிசி கிடையாது. ஒன்று. இரண்டாவது, தமிழகத்திலிருந்து அரிசியை எடுத்தும் செல்ல முடியாது, அதாவது கடத்த முடியாது. அது ஒரு குற்றம். எல்லா கேரள மாநில தமிழ்நாட்டு எல்லை முடியக்கூடிய பகுதியில சுங்கச்சாவடிகள் வைத்து இதை கடுமையாக தடுத்து இருக்கிறார்கள். ஏன்னா நானும் அதுல அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கேன். அப்பொழுது என்னுடைய தந்தைக்கு, நான் என்னுடைய புலவர் கல்லூரியில படித்து கொண்டிருந்த பொழுது 1975, 76 அந்த 2 ஆண்டுகள் என்னுடைய தந்தையார் வனத்துறையில பொறியாளராக ஊட்டியை தாண்டி ஒரு பகுதி, நடுவட்டம், கூடலூர், பந்தலூர், அங்க இருந்தார். அங்கு கடையில கிடைக்கக்கூடிய அரிசி இருக்கு பாருங்க, நீங்கள் என்ன முயன்றாலும் வேக வைக்க முடியாது. குக்கரே இருந்தாலும் வேக வைக்க முடியாது. அதோடு அதை உங்களால் கை கொண்டு அதை பிசையவும் முடியாது. நீங்கள் இலையில் அந்த உணவை, அந்த சோறினை போட்டு மேல எது ஊற்றினாலும் அந்த நீர் பொருள் எல்லாம் அப்படியே வடிகட்டுவது போல கீழே போயிடும். மேல அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, காய்தான் நிற்கும், மற்றதெல்லாம் கீழே போயிடும். அதை முயன்று சாப்பிட கையை கொண்டு போனா அதிலிருந்து வீசக்கூடிய வாசம் இருக்கு இல்லையா, ரொம்ப கடினமா இருக்கும். அதுவும் தஞ்சை போன்ற மாவட்டங்கள்ல இருந்து அங்கு இருக்கக்கூடிய நல்லதாகிய அரிசி உணவு உண்டு பழகியதன் பின் இந்த அரிசி எல்லாம் உள்ள இறங்க, அது வேற வழி கிடையாது. அப்போ அந்த வறுமை என்ற காரணம் இல்லை, வாய்ப்பு இன்மை என்ற காரணம் அங்கு கிடையாது. நல்ல அரிசி அங்கு கிடையாது. அப்ப நீங்கள் அதை உண்டுதான் வாழணும் இல்லையா, பசிக்குமே. அப்ப இது ஒரு பழக்கமாகி போனது. உண்ணக்கூடிய உணவு அது எவ்வாறாயினும் நம்முடைய வயிற்றினுக்கு உகந்ததாயிருந்தால் அது எத்தகு சுவையில், எத்தகு மனத்தில் இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அறிவு அப்பொழுது கற்பிக்கப்பட்டது. ரொம்ப கடினம் அது. இப்பெல்லாம் கேரளால தமிழகத்தினுடைய பல உணவு விடுதிகள்லாம் அங்க எல்லா பகுதிகளிலும் கொண்டு சேர்த்து விட்டார்கள். ஆகவே அங்க எல்லா உணவும் கிடைக்கிறது, நம்முடைய உணவே கிடைக்கிறது. கவலையே பட வேண்டாம். இன்னைக்கு கேரளாவில் எல்லா பகுதிகளிலும்
நாம் சென்னையிலோ அல்லது தஞ்சையிலோ திருச்சியிலோ என்ன உணவை பெற எண்ணுகிறோமோ அதே உணவு அங்கு கிடைக்கிறது, குழப்பம் இல்லை. ஆனால் 40 ஆண்டுகளுக்கு முன்பு நிலை அது அல்ல. அதே மாதிரி நம்முடைய வீடுகள்ல சிலதெல்லாம் நிறைய பார்த்திருப்போம். தொடக்க காலத்துல இந்த ரேஷன் கடைகள்ல கொடுக்கப்பட்ட பாமாயில் எத்தனை பேருக்கு நினைவு இருக்கிறதுன்னு பாருங்க. அதை நம்மால் இயல்பாக உண்ண முடியாது, ஒரு வெறுப்பு கலந்த மனம் இருக்கும். இன்று பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் வந்ததினால அதனுடைய மனங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில மாற்றி தருகிறார். தொடக்க காலத்துல இதெல்லாம் கிடையாது. அப்ப நாம் இவையெல்லாம் இந்த பக்குவத்தினுக்கு ஏன் வந்தோம்னா வாய்ப்பு இல்லை வந்தோம். ஆனால் உண்மையான ஞானம் என்ன என்று கேட்டால், வாய்ப்பு இருக்கின்ற பொழுதே அவைகள் பால் பொறிகளை செலுத்தி புலனுக்கு இவை இன்பம் பயக்கும் இவை துன்பம் தரும் என்று பிரித்து அறியாமல் உள்ளதை உள்ளவாறு ஏற்று உண்ணுதல் அந்த நிலைக்கு வரும். இது ஒரு பெரிய தவம். உணவினை இவ்வாறு உண்ணுதல் என்பது பெரிய தவம். எந்த சூழ்நிலையிலும் இந்த உணவின் மீது எந்த ஒரு பற்றும் வைக்காமல் கிடைத்ததை உண்ணுதல். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த காலகட்டத்தில் இருந்து கடந்து வந்திருப்பீர்கள்? 66, 67 கடுமையான பஞ்சம் தமிழகத்துல நிலவியது. தமிழகத்துல மட்டுமல்ல, இந்திய துணை கண்டத்திலேயே கடுமையான பஞ்சம். அதன் காரணமாக ஆண்டு கொண்டிருந்த அரசுகள் எல்லாம் மீண்டும் வர முடியல ஆட்சிக்கு. அப்பொழுது பொதுப்பணித்துறையில உணவினை மிக அதிக அளவில் உற்பத்தி செய்தே ஆக வேண்டும் என்று ஒரு தனி துறையே உருவாக்கப்பட்டது. ஃபுட் ப்ரொடக்ஷன், உணவு உற்பத்தி தான் இந்த பொதுப்பணித்துறையின் இலக்கு, வேற எதுவும் இல்லை. கட்டிடம் கட்டுவது அதெல்லாம் 2ஆம் பட்சம். அந்த காலகட்டத்துல தமிழகத்துல உணவு தட்டுப்பாடு வந்தது போல வேற எந்த காலத்திலயும் நீங்க பார்த்திருக்க முடியாது. அவ்வளவு கடுமையான உணவு தட்டுப்பாடு. என்ன காரணம்? நாம் சில வகையான உணவுகளையே உண்டு அதனுக்கு உரிய சுவைக்கு நாம் நம்மை ஆட்படுத்தி கொண்டோம். அதிலிருந்து மாறின நிலையில எது வந்தாலும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் வரலாற்றுல நம்ம பார்க்கக்கூடிய உண்மைகள். மிகப்பெரிய கடினமான சிந்தனை இதெல்லாம். ஒன்றும் வேண்டாம், தமிழகத்துல இருக்கக்கூடியவர்கள் தொடக்கத்துல வடநாட்டிற்கு ஏதாயிலும் பணி நிமித்தமாக போனார்கள் என்றால் ரொம்ப கஷ்டப்படுவார். ஏனென்றால் இவர்களுக்கு பழகிய உணவு அங்கு கிடைக்காது. ரொம்ப காலத்துக்கெல்லாம் முந்தி சொல்லல, ஒரு 8 ஆண்டுகள் 7 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்துல சென்னையில இருக்கக்கூடிய ஒரு இசை கலைஞர் தான் மணந்து கொண்ட பெண் வடநாட்டை சேர்ந்த பெண். திருமணம் வடநாட்டுல நடந்தது. அந்த திருமணத்திற்கு நானும் சென்றிருந்தேன். அந்த திருமணத்தினுக்கு உரிய பெண்ணானவள் சென்னையில் இருந்த பொழுது எங்கள் இல்லத்திலேயே தங்கி சில ஆண்டுகள் படித்தவள். அதனால அவர்களுக்கு நான் மற்ற ஒரு தகப்பனான நிலை. அதனால திருமணம் முடிந்ததன் பின் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று சில நாள் அங்கு தங்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அங்கு போன உடனே மணமகன், அவர் தமிழகத்தை சார்ந்தவர் இல்லையா, சொல்லி அவர் உடனே என்கிட்ட கேட்டார், சார் திருமணத்துக்கு 2 நாள் முன்னாடியே வந்துட்டேன் சார், வந்ததிலிருந்து இங்கதான் தங்கி இருக்கேன், இவங்க வீட்டுலதான். அழகான வார்த்தையை சொன்னார், தினம் ரொட்டியா போட்டு கொள்றாங்க சார், அதனால ஏதாகிலும்
நீங்க சமைப்பீர்கள்னு தெரியும், கொஞ்சம் என் மீது கருணை காட்டுங்கள்னு. அவ்வளவுதானே. எனக்கு தமிழ் மொழி தெரிந்த அளவுக்கு மற்ற மொழிகள் தெரியாது, உண்மை. அதனால அந்த வீட்டில் இருக்கிற என்னுடைய மாணாக்கியினுடைய அம்மாவை அழைத்து கொண்டு அருகில் இருந்த ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போயிட்டு நான் விரலை சுட்டி காமிப்பேன், எனக்கு இந்தந்த பொருள் வேணும்னு. அவர்கள் அதை வாங்குவார்கள். அதுதான் வாங்கி கொண்டு வந்து அவருக்கு தமிழகத்தினுடைய ஒரு மரபு மாறாத உணவு வகைகளை தயார் செய்து கொடுத்தோன்னு நீங்கள் நம்புவீர்களோ மாட்டீர்களோ, அந்த உணவை உண்டு கண்ணெல்லாம் கலங்கியது. சார், சாப்பிட்டு இப்படி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார். 4 நாள் தான் ஆச்சு, அதுவே ரொம்ப நாள் ஆயிட்டது. காரணம், இந்த உணவின் மீது, அந்த சுவையின் மீது நாம் பொறி உணர்வினால் பெறக்கூடிய புலன் இன்பங்கள். இது தவறுதான், மாற்று சிந்தனையே கிடையாது, தவறுதான். ஏன்னா அந்த அளவிற்கு நாம சுவைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம். அதை நம்மால தவிர்க்க முடியல. அன்றாடம் உண்ணக்கூடிய உணவுல என்றேனும் ஒரு நாள் உப்போ உரைப்போ புளிப்போ குறைந்தது என்று சொன்னால் அதை சொல்லாமல் உண்ண தலைப்படுகிறோமான்னு பாருங்க. அதை ஆக்கியவரிடம் என்ன இன்றைக்கு புளி குறைந்து இருக்கிறது அல்லது மிகுந்து இருக்கிறது, ஏதாகிலும் ஒரு குறை இருந்தது என்றால் அதை சொல்லாமல் நாம் உணவை உண்டு இருக்கிறோமான்னு பாருங்க. இல்ல, என்ன காரணம்னா இந்த பொறியினால் ஏற்படக்கூடிய அனுபவம், புலன்களை அது நோக்கி நம்மை அடிமைப்படுத்தி வைக்கும். இது ஒரு பெரிய ஆபத்தான உணர்ச்சி, நமக்கு அது தெரியாது. மெல்ல மெல்ல அது ஒரு பெரிய ஆபத்தான உணர்வுன்னே நமக்கு தெரியாமல் அதனுள் நாம் ஈர்க்கப்பட்டு இருக்கிறோம். ஆபத்துதான். 60 வயசுல போய் இதை சொல்லலாமான்னு கேட்டா, இந்த வயதிலேயாவது அதை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு நம்பணும், அவ்வளவுதான். அது ஆபத்து தான். என்ன காரணம்னா இந்த சுவை மெல்ல மெல்ல நம்மை அடிமையாக்குவதோடு நில்லாமல் நமக்கு உரியதாகிய உடல் உபாதைகளையும் மெல்ல மெல்ல தர முன்வரும். நாம் எந்த சுவைகளின் மீது எல்லாம் ஆர்வம் காட்டினோமோ அந்த சுவைகளுக்கு உரிய உணவெல்லாம் உண்ணாதீர்கள் என்று மருத்துவரே நமக்கு அறிவுரை சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும். இது தவிர்க்க முடியாதது. அதனாலதான் இங்க சொன்னார், இவைகள் எல்லாம் குறிப்பு என்கின்ற மெய்வாய் கண் மூக்கு செவி எனும் 5ம் மனம் என்னும் 6ம் இவைகளினால் விளையக்கூடிய துன்பங்கள். அடுத்தது பாவனை. பாவனை என்பது மனம், வாக்கு, உடல் இவைகளினால் உண்டாகக்கூடிய நல்வினை 10ம் தீவினை 10ம் ஆகிய 20. மனத்தினாலும் பேச்சினாலும் உடலினாலும் நம்மால் மேற்கொள்ளப்படக்கூடிய செயலினால் விளையக்கூடிய நல்லன 10 இருக்கு, தீயன 10 இருக்கு. அப்ப இந்த நல்லன தீயன ரெண்டுமே தவிர்க்க வேண்டும்னா தவிர்க்க வேண்டும். நல்லன அடுத்த நிலையில உயர் பிறப்பினுக்கு காரணமாகும். தீயன அடுத்த பிறவி இழிபிறவினுக்கு காரணமாகும். வள்ளுவர் பேசுறார், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினைன்னு உங்களால் செய்யப்படக்கூடிய நல்வினையும் தீவினையும் பிறப்பு என்கின்ற இருளை தரும். அதனால்தான் சைவ சித்தாந்தம் பேசும், நல்லது கெட்டது என்ற இரண்டினையும் ஒப்பக்கூடிய நிலைக்கு, அதுக்கு பேரு மல பரிபாகம்னு பேர். அந்த நிலைக்கு என்ன காரணம்னா நிஷ்காமியமாக ஒன்றை செயல்படுத்துதல், எதனையும் நிஷ்காமியமாக ஏற்றுக்கொள்ளுது.
ஓ, மாற்று மதமான விவிலியத்துல என்ன சொல்ற? ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு. ஏன்? நிஷ்காமியமா இருன்றதுக்கு அதான் விளக்கம். அந்த நிஷ்காமியத்தை எப்படி அவர் காட்டுகிறார் மற்ற இடத்துல? இவருக்கு யாரேனும் தீங்கு செய்தால் கூட என்ன சொல்லுகிறார்கள்? இறைவனிடம் இவர் எவ்வாறு முறையிடுகிறார்கள்? இவர்கள் அறியாமையினால் எனக்கு தீங்கு செய்கிறார்கள், ஆகவே இவர்களை நீங்கள் மன்னித்து விடு. தன்னுடைய துன்பத்தை அவர் பெரிதா எடுத்துக்கல. ஏனென்றால் தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுல பற்றும் இல்லை, வெறுப்பும் இல்லை. இந்த மனோநிலை என்பது மிக உன்னதமானது, நுணுக்கமானது. இந்த மனோநிலை ரொம்ப பெரிய விஷயம். என்ன காரணம்னா, ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவது உண்டு. பழைய காலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய பாட்டனாரோடு ஓராண்டு உடனாகவே இருந்திருக்கேன். அவர் போடுற சட்டை எல்லாம் அவர் உடலோடு பொருந்தி, அந்த சொல்றோம் இல்லையா, ஸ்லிம் ஃபிட் எல்லாம் இருக்காது, லூசர். நான் அவர்கிட்ட ஒரு முறை வேடிக்கையா கேட்டேன், இப்படி தொளன்னு போட்டுக்கிட்டு வெளியே வரீங்களே, இது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? அதற்கு அவர் சொன்ன விளக்கம், அதெல்லாம் சில நேரங்கள்ல அனுபவம் முதிர்ந்தவர்களினுடைய வாக்கு இருக்கு இல்லையா, காலம் கடந்துதான் புரிகிறது. உடனே அவர் சொன்னார், மேல போட்டுக்கிற சட்டையோட அடிப்படை பர்பஸே உடம்ப மூடி மானத்தை காப்பாத்துறது தான். அது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் எண்ணவே வேண்டாம். உடம்ப மூடுகிறதா, உடம்ப வெளியே காட்டாமல் உன் மானத்தை மறைக்கிறதா போதுமே. அதுக்கு தானே நீ மேலாடை போடுற, அதுதானே அதனுடைய நோக்கம். அது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அந்த வண்ணத்தில் இருக்கணும், இப்படிப்பட்ட பொருத்தத்தோடு இருக்கணும்னு ஏன் யோசிக்கணும்? உடம்பை மூடுகிறதா மூடுகிறது, போதும். அன்றைக்கு எனக்கு புரியல, நாளடைவுல அது புரிய தொடங்கியது. ஏனென்றால் நம்மால் நுகரப்படக்கூடிய எல்லாவற்றினுக்கும் அடிப்படை தேவைகளை நாம துறக்க தலைப்பட்டு ஆடம்பர தேவைகளுக்குள் சிக்கிக் கொள்ளுகிறோம். எல்லாத்துக்கும் அப்படிதான் வச்சிருக்கோம், எல்லாவற்றினுக்கும். இப்ப நமக்கு அடிப்படை தேவை பசி ஆறணும், அதுக்கு உணவு தேவை. சுவையாக இருக்கிற உணவுன்றது காம்ப்ளிமெண்ட். ஆனால் நாளடைவில் என்ன செய்தோம்? சுவைக்கு அடிமையான அடிப்படையை விட்டுட்டோம். சுவைக்கு அடிமையானதினால, அடிப்படை ஆற்றல் உணவுக்கு இழந்ததினால மருத்துவத்தை போய் நின்று யோசிச்சு பாருங்க. இப்படித்தான் நாம நம்முடைய துன்பத்தை நாம வாங்கிக் கொள்ளுகிறோம். ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, we are inviting the troubles. யாராவது யோசிக்கிறோமா? நம்முடைய அடிப்படை, எல்லா பொருளுக்கும் அடிப்படை தேவைன்னு ஒண்ணு உண்டு, காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்ற ஒன்று உண்டு. காம்ப்ளிமெண்ட்ரிக்குள்ள மனதை செலுத்தினீங்கன்னா அடிப்படை தோத்து போகும். இது சின்ன விஷயம். அது இதை நாம் மனம், வாக்கு, செயல், உடலினால் செய்யப்படக்கூடிய செயல், இந்த மூன்றினுக்கும் இந்த 10 விதமான குற்றமும் உண்டு, 10 விதமான நன்மையும் உண்டு. இவைகள் தவிர்க்கப்பட வேண்டும். குற்றம் நிச்சயமாக தண்டனைக்கு உட்படுத்தும். 10 விதத்தினால் செய்யப்படக்கூடிய நன்மை மறுபிறப்பினுக்கு உந்துதலை தரும். பிறவிதானே, அது எதுவாக பிறந்தால் என்ன, பிறவி. ஆகவே இந்த உந்துதலை தவிர்க்க வேண்டும்னா இந்த இரண்டினையும் ஒப்ப பார்த்து நீக்க வேண்டும். ஆகவே குறிப்பு, அடுத்தது பாவனை,
பாவனை என்பது ஒன்று இவ்வாறாக இருக்கும் என்று நாம பாவித்து அதன் கண் விருப்பத்தையோ வெறுப்பையோ வளர்த்து கொள்ளுது. நாம சொல்றோம் இல்லையா, பிரிஜுடிஸ்டா இருக்கும், அதுதான் பாவனை. அதனுடைய தனித்துவம் நமக்கு தெரியாது. தெரிவதற்கு முன்பே அதை பற்றின ஒரு கருத்தினுக்கு உட்பட்டு விடும். இது இப்படித்தான், இவர் இப்படித்தான், தேவையே இல்லை. நுகருவதற்கு முன்பாகவே ஒன்றை பற்றின மதிப்பீட்டினுள் நாம் சென்று நிற்போம். நிற்பதோடு மட்டும் இல்லாமல் அதை நாம் தவிர்ப்பதோடு நில்லாமல் பிறரையும் தவிர்ப்பதற்கு வழிவகை செய்யும். எத்தனை பேர் இப்படி? அவர் ஒரு மாதிரி சார், அவர் கூட எல்லாம் ரொம்ப அதிகமா வச்சுக்காதீங்க. நம்ம எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான அறிவுரை சொல்லாமல் விட்டு, அவர் ஒரு மாதிரி என்றால் உன்னளவில் நீ கொள்ளும் திறத்தில் அவர் ஒரு மாதிரி. இதே போன்றுதான் மற்றொருவரும் அவரை ஏற்றுக்கொள்வார்னு எப்படி நீ நம்புற? உன்னது பாவனையே தவறு, அடுத்தவனுக்கு இந்த பாவனையை கொண்டு செலுத்துதல் அதை விட தவறு. யோசிக்கிறது இல்லை. நான் நமக்கு இருக்கக்கூடிய பிரைடு அதே நேரத்தில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பிரஜுடிஸ், ரெண்டுமே தப்பு. அப்புறம் உள்ள அறிவு, இவை நமக்காக உரியதாகிய அறிவு. இந்த அறிவில் இருக்கக்கூடிய குறைபாடு, இந்த அறிவில் இருக்கக்கூடிய நிறை, ரெண்டும் துன்பத்தின் காரணம். குறைபாட்டினால் ஒன்றை முழுமையுமாக உணர முடியாமல் துன்பம். அதீத அறிவு வந்து விட்டது என்றால் இது இவ்வாறு அமையுமோ என்ற எதிர்பார்ப்பில் துன்பம். ரொம்ப புத்திசாலிகள்லாம் கஷ்டப்படுவோம். அதனாலதான் மேலை நாடுகள் எல்லாம் தத்துவத்துல ரொம்ப அழகா சொன்ன ஒரு இடம், இக்னரன்ஸ் இஸ் த பிளிஸ். பல விஷயங்களை தெரிஞ்சுக்காம இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். இந்த காலத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் பல பேருக்கு இந்த அறியாமை இல்லாமல் போனதே என்று வருத்தப்படுகிறோம். உதாரணம், ரொம்ப சாதாரண விஷயம். யாருக்கான ஒருத்தருக்கு வீட்டுல உடம்பு சரியில்லாமல் போகட்டும், உடனே அந்த வீட்டுல இருக்கக்கூடிய இளைஞனோ இளைஞியோ உடனே வலைதளத்துல போய் இந்த அறிகுறிகளை கொண்டு இது என்ன நோய், இதனுடைய விளைவு என்ன, பக்க விளைவு என்ன, உப விளைவு என்ன என்றெல்லாம் பார்த்து நமக்கு அந்த நோயை பற்றின அறியாமை இருக்கின்ற வரைக்கும் பாதிப்பு அதிகமா தெரியாது. அந்த நோயின் அது தன்மை இது, அதனது வீச்சு இதுதான் தெரிந்து கொண்டு விட்டோம்னு வச்சுங்க, தினம் பயப்பட ஆரம்பிச்சு, நித்தமும் பயம் இருக்கும். இந்த வேடிக்கை என்னன்னா, ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு என் உடல்ல ஒரு குறை ஏற்பட்டது. அத அவர் மருத்துவர் எப்படி கண்டுபிடிச்சார்னா, எனக்கு ஏற்படக்கூடிய அதீத சோர்வு எதனால் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சு ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன் ஒவ்வொன்றாக சோதித்து இதனால் இல்லை இதனால் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வரலான்னு எல்லா சோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. அந்த இறுதியாக செய்த சோதனையில என் உடலின் உள்ளே இருக்கக்கூடிய குறை என்னன்னு தெரிந்தது. தெரிந்த உடனே அந்த மருத்துவர் என் முன்னாடி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதார். உங்களுக்கு இப்படி ஆயிருக்கிறது. நான் சொன்னேன், வந்தாயிற்று, இதுதான் என்று கண்டறிந்தாயிற்று, தீர்க்கறதுக்கு வழியே பாருங்க, இதுதான் அடிப்படை. இவையை இது வந்து விட்டதேன்னு கவலைப்படுவதனால தீர்வு கிடைக்காது. இதை தீர்ப்பதற்கு அந்த வழிமுறையில வெற்றியும் பெறலாம், தோற்றும் போகலாம், தப்பு இல்லை. ஆனால் வழிமுறைன்னு ஒண்ணு இருக்கு. உடனே என்ன ஆயிற்று, இந்த செய்தி என் மகள் இப்ப வீட்டுல இருந்தா, உடனே பல வலைதளத்துக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப பெரிய அளவுல தினம் எனக்கு
பாடமே எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அது அப்படி, இது இப்படி, நீ இவ்வாறு இருக்க வேண்டும், அதனை செய்யக்கூடாது. நான் ரொம்ப தெளிவா சொன்னேன். எது எவ்வாறாயினும் எனக்கு உரியது எது என்று நான் முடிவு செய்கிறேனோ அதை செய்வேன். என்னால மாற்றிக்க முடியாது. அதனால விளையக்கூடிய விளைவுகளை என் மகளுக்கு எனக்கு அதனால பெரிய கருத்து வேறுபாடு, சண்டையில என்ன வகுப்பெடுக்கிறது. நீ வகுப்பெடுக்கிறத முதல்ல குறைச்சிரு, படிப்படியா குறைச்சிட்டு அப்புறம் சும்மா இருந்து என்ன பண்ணுவது? சும்மா இருத்தலை போன்றதோர் துக்கம் எதுவும் கிடையாது. தத்துவம் சொல்லக்கூடிய சும்மா இரு வேற, நம்ம அன்றாட வாழ்க்கையில சும்மா இருத்தல் என்பது வேற. அப்ப நான் தெளிவா சொன்னேன், நான் இயன்றவரை எனக்கு எது முடியுமோ அதை செய்வேன். இன்று வரைக்கும் குழப்பம் இல்லை. என்ன காரணம்னாக்க, நாம் நம்முடைய மனம், மொழி, மெய்கள் இவைகளை கொண்டு சிலவற்றை செயற்படுத்துகின்ற பொழுது அவைகளினால் நன்மையும் விளையும், தீமையும் விளையும். நன்மை கருதி ஒன்றை செய்வோம், காம்ப்ளிமெண்ட்ரியா தீமை வரும். தீமை கருதி ஒன்றை செய்வோம், காம்ப்ளிமெண்ட்ரியா நல்லது நடந்துரும். அதனாலேயே இந்த தீமையை தொடர்ந்து செய்யலாம். இல்லை, இது இல்லை விளக்கம். அதனால நல்லதை செய்வதனால காம்ப்ளிமெண்ட்ரியா தீமை வந்து விட்டது, ஆகவே இந்த நல்லதை செய்யாம விட்டுவிடலாம். இல்லை, அதுவும் இல்லை விளக்கம். செய்ய தகுவனவற்றில் உங்கள் சுய ஈடுபாடு இல்லாமல் உங்களை இன்வால்வ் பண்ணிக்காம செய்யப்படுதல் என்பதுதான் உங்களினுடைய சுக துக்கங்களை தவிர்க்கக்கூடிய காரணிகள். அதை முதல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இரண்டை சொல்லி, உள்ள அறிவு, உருவு, நுகர்ச்சி, குறிப்பே, பாவனை, உள்ள அறிவு இவை ஐயை கந்தமாவன. இந்த அஞ்சுத்துக்கும் 5 கந்தம்னு பேரு, பஞ்சஸ்கந்தம். அதை விளக்கியாச்சு. அப்புறம் அறுவகை வழக்கும் மறுவின்று கிளப்பின் தொகையே தொடர்ச்சி, தன்மை, மிகுத்துரை, இயைந்துரை என்ற 4னும் இயைந்த உண்மை வழக்கு, இன்மை வழக்கும், உள்ளது சார்ந்த உண்மை வழக்கும், இல்லது சார்ந்த இன்மை வழக்கும், உள்ளது சார்ந்த இன்மை வழக்கும், இல்லது சார்ந்த உண்மை வழக்கும் என சொல்லிய தொகைத்திறம் உடம்பும் நீர், நாடு, தொடர்ச்சி, வித்து, முளைத்தாள் என்று இந்நிகழ்ச்சியில் அவற்றை நெல்லென வழங்குதல். இதுதான் இன்னும் பௌத்தத்தினுடைய மிகப்பெரிய எல்லை. எப்படி அறுவகை வழக்கு மறுவின்றி கிளப்பின். இந்த அறுவகை வழக்கு எதுனா தொகை, தொடர்ச்சி, தன்மை, மிகுத்துரை, இயந்துரை என்ற 4ஓடும் சேர்ந்த உண்மை வழக்கு முதலிய 6மாம். அந்த தொகைத்திறம் வழக்குன்றது என்ன? உடம்பும் நீரும் நாடும் என்க. அழகான இடம் அது. பல தாதுக்களினது கூட்டம் தான் உடம்புன்னு பேரு. பல துளிகளின் கூட்டம் தான் தண்ணீர்னு பேரு, நீர்னு பேரு. பல ஊர்களின் கூட்டம் தான் நாடுன்னு பேரு. ஆனால் இவ்வாறு வழங்கப்படுவது தொகைன்னு பேரு. இப்ப நீர் துளி துளியா தனியா இருந்தா நீர்னு சொல்ல மாட்டேன். ஊர்களே இல்லாத ஒரு பகுதியை நாடுன்னு சொல்ல மாட்டான். ஆகவேதான் தொகைத்திறம். இந்த தொகைத்திறத்தினுடைய உண்மை வழக்கு என்னன்னாக்க, இந்த சார்ந்த உண்மை வழக்கு, சார்ந்த இன்மை வழக்கு வரைக்கும் இந்த 6ம் எவ்வாறு இந்த தொகைத்திறத்தினால் அறியப்பட கிடக்கின்றது என்பதை அடுத்த வகுப்பில் விரிவா பார்ப்போம்.